இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு காருண்யம் என்னும் கேடகத்தினால். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். காருண்யம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே ஃபேவர் என்று பார்க்கிறோம். தயவு, கிருபை என்று பொருள்படும். இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவுதான். தேவனுடைய காருண்யம் என்னும் கேடகம் நமக்கு சாதகமாக இருந்து நம்மை சூழ்ந்து பாதுகாக்கின்றது. போர்க்களத்திற்கு செல்லும் போது போர் வீரர்கள் தங்கள் கைகளிலே கேடகத்தை ஏந்தி கொண்டு செல்வார்கள். அந்த கேடகம் முழு மனிதனையும் பாதுகாக்க முழு மனிதனுடைய உயரத்திற்கு இருக்கும். இதை அந்த போர் சேவகர் தங்களை சுற்றிலும் பாதுகாப்பாக வைத்து கொள்வார்கள். இங்கு ஆண்டவரே நமக்கு காருண்யம், கிருபை, தயவு என்ற கேடகமாக இருந்து நம்மை சூழ்ந்து பாதுகாக்கின்றார். ஒரு பள்ளிக்கூடம் முடிந்ததும் நர்சரி குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து செல்ல ஒரு வேன் டிரைவர் பள்ளி வாசலிலே நின்று கொண்டிருந்தார். பள்ளியிலே எத்தனை குழந்தைகள் படித்தாலும் அந்த வேனில் வரும் பிள்ளைகளை மட்டும் எனக்கு தெரியும். வேனில் ஏற்றிக்கொண்டு பத்திரமாக வீட்டிற்கு போய் விட்டு விடுவேன். ஒரு நாள் கூட ஒரு குழந்தையையும் தவற விட்டதில்லை என்று அந்த வேன் டிரைவர் கூறினார். அதுபோல நாம் நீதிமானாக இருக்கும் போது ஆண்டவருக்கு உரியவர்களாக இருக்கிறோம். நம்மையும் காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து ஆண்டவர் பாதுகாப்பார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். மனிதர்களுடைய அக்கிரமம் பெருகியிருந்த அந்த காலத்திலே நோவா கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக இருந்தார். நோவாவை பாதுகாக்க ஆண்டவர் பேழையை உண்டு பண்ண சொன்னார். நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஆண்டவர் தம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தினால், தயவு என்கிற கேடகத்தினால், கிருபை என்கிற கேடகத்தினால் நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு நீங்கள் தருகின்ற உங்கள் மேன்மையான பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் பாதுகாக்கும் கரத்திற்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்கள் காருண்யம் என்னும் கேடகம் எங்களை சூழ்ந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளெஸ்ஸட் டே.